மாப்பிள்ள பாய்க்கு 45. மாப்பிள்ள கெத்துக்கு 90ஆவே ஊத்துறா நரிவாயா. 90யா? அந்த சேகரை போட்டிங்களே அதான் மாப்பிள்ள ஹைலைட்டு. எந்த சேகரு? 25 சேகரை பண்ணிருப்பா. அப்படி அவர்கிட்ட போயிட்டு வெறும் சேகர்னு சொன்னா என்ன நீ? அதான் மாப்பிள்ள நாங்க அந்த ஹாஸ்டல் முன்னாடி எங்க பொருளை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தோமே, அப்ப அந்த கூர்க்கா சாமான் எடுத்து போட்டு போயிட்டியா? கூர்க்கா சாமானா? மாமா டைம் ஆயிடுச்சு, அம்மாக்கு சொல்லணும். ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். போங்க பண்ணிக்கங்க. சுப்பையா, தாசு என்னதான் ஐட்டங்காரனா இருந்தாலும் அம்மான்னு உடனே அமைதியே போறாப்ல. மாப்பிள்ள ஒரு அன்பான ஐட்டக்காரையா. ஃபோன்ல பேலன்ஸ் வேற கம்மியா இருக்குதே. தம்பி உன் பேர் ஏதோ புல்லன்னு சொன்னாங்களே? கோயில் புள்ள. கோயில் புள்ள. ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிறீங்க. மகிழ்ச்சி. தாசு மாப்பிள்ளைக்கு எல்லாமே தம்பி தான். தம்பி இல்லாம மாப்பிள்ளை எந்த சம்பவமும் செஞ்சது இல்ல. நான் சம்பவமே செஞ்சது இல்லையடா. இப்போ உனக்கு நான் எப்படி? அப்படிதான் மாப்பிள்ளைக்கு தம்பி. அப்புறம் என்ன, இந்த ஆறுமுகம் பொண்ணை பேசி முடிச்சிட வேண்டியதான். முடிச்சிருவோம். அது நம்ம உசார் பண்ண பொண்ணாச்சே. இவன் ஏன்டா அழுகுறான்? ஹாப்பி ஃபீலிங் தாசு. நானும் என் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். செல்லகுட்டி எங்க இருக்கீங்க? பால் பண்டு மிடில் கிளாஸ்லாம் சொன்னியாடா. நான் இப்படியே கீழே குச்சிட்டுமாடா? வரங்கடா எருமைங்களா. என்னதானா பாத்தாரு? ஜானி பாய் என்னதானா பாத்தாரு? ஐயோ அச்சிக்கிறானுங்கடா. ஐயோ ஏய் இவனுக்கு ஐட்டக்காரங்க இல்லடா, பைத்தியக்காரனுங்கடா. இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் விட்டுடுறா, நாளைக்கு தப்பிச்சு ஓடிடலாம். எனக்கு என் ஏமா வேணும்டா. எனக்கு என் உயிர் வேணும்டா. எனக்காக ஒரே ஒரு உதவி பண்றா. இப்பவே போய் ரவுடிலன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு கழுத்தை கச்சே கொண்டுருவானுங்கடா. அப்சல்யூட்லி. இப்படியே நடிச்சு ஏமாவை கல்யாணம் பண்ணி சைக்கிள் கேப்ல எஸ்கேப் போயிடலாம்டா. மாப்பிள்ள மாமா அம்மா கிட்ட எல்லாம் இவ்வளவு நேரம் பேசக்கூடாது. வரண்டா. இருந்தாலும் மாப்பிள்ள நீங்க இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்க கூடாது. கண்டுபிடிச்சிட்டானுங்க. உன்னை பட்டுக்க போட்டு கழுத்துலயே வெட்ட போறானுங்க. நீங்களும் என் பொண்ணும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆமே. பச்சா இவனுக்கு இப்பதான்டா இதையே கண்டுபிடிச்சிருக்கானுங்க. நீங்க எனக்கு மாப்பிள்ளைய வந்துட்டீங்கன்னா எனக்கும் ஒட்டுமொத்த ராயபுரத்துக்குமே சந்தோஷம் தான். ஆனா என் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கா? அதான் மாமா எனக்கும் தெரியல. அதான் அவனை லவ் பண்றல, அப்புறம் என்ன போய் சொல்ல வேண்டியதானே? அவன் அவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு போய் நம்ம சொல்ல முடியுமா? அப்புறம் நம்ம கெத்து குறைஞ்சிடாது. எல்லாருக்கும் இப்படி அமையாத தெரியுமா? அவன் அவ்வளோ பெரிய மாசா இருந்தாலும் அவன் ஃபேஸ் மட்டும் சாஃப்டா குக்லி பப்ளி மாதிரி கியூட்டா இருக்குடி. ஹே யாரும் குக்லி பப்ளிலாம் சொல்லாத. நான் மட்டும்தான் அவனை அப்படி கொஞ்சுவேன். ஆஹா. ஹே அப்பா அப்பா பேசு. ஹலோ ஆப்பா சொல்லுங்க. அம்மா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கம்மா. என்னப்பா சொல்றீங்க? அதான் சொன்னேன்மா, மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம். என்கேஜ்மெண்ட்டை முடிக்கிறோம். அப்பா நான் ஒருத்தர் இல்லம்மா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வா. நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கார் வந்துரும். உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? இல்லப்பா. ஓ இல்லையா? அதான் எனக்கு தெரியுமே. ஓகேமா, குட் நைட் மா. அப்பா ஹலோ என் அப்பா சரியான லூஸ் ஆயிட்டான்டி. மாப்பிள்ளை பார்த்துட்டேங்கிறான், காலையில நிச்சயதார்த்தங்கிறான். அப்படியா சொன்ன அவன்? ஏய் எங்க அப்பாவை நான் தான் அவன் சொல்வேன், நீ சொல்லாத. அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டேன் போலடி. எங்க பார்த்தாலும் அவனை பார்க்குற மாதிரியே இருக்கு. இது ரொம்ப பழைய டயலாக் டி. மச்சி சாரி மச்சி, அவன் ஏன் கண்ணுக்கும் தெரியறான்டி. ஹலோ நான் தாங்க குக்லி பப்ளி, எல்லாருக்கும் தெரியுவேன். என்ன மாப்பிள்ளை ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. இது பாரு ஜானி, உனக்கு அந்த ஆள் பற்றி தெரியாது. உங்கள் அப்பாவை அந்த ஏரியா விட்டு ஓட வச்சாரு. இங்கேருந்து கூட தான் ஓடி போனான் ஜெயிலுக்கு. அதுக்கும் அவர் தான் காரணமா? பழசெல்லாம் எதுக்கு ஆண்டி? நீங்கள் உங்கள் பையனை எப்படி பார்த்துப்பீங்களோ நானும் அதே மாதிரி பார்த்துக்கிறேன். என்ன பிடிக்கலையா அது காரணம். அது இல்லைம்மா, அவனுக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கு தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டி. அவனோட முன்கோபமா எதுக்கு எடுத்தாலும் கை நீட்டுறதா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஓகே மட்டும் சொல்லுங்க. இது சரி வராதுமா. தனோ அண்ணா அண்ணா, இந்த காதலாவது ஒன்று சேரட்டுமே. மருமகளே, உன் பேர் என்ன? ஹேமா. ஆனால் என் அப்பா செல்லம்மா வீட்டில் தனோன்னு தான் கூப்பிடுவாரு. இவன் இன்னும் திருந்தல. போச்சு போட்டு கொடுத்துறானே. சுப்பையா எங்கயா இருக்க? தாசு ஓகே ஆயிடுச்சா? ஓகே ஆன மாதிரி தான்.
இல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்னாலே ஓகே பண்ண முடியலையே. இல்ல காதல்ங்கிறது செடியில பூக்கிற மலர் கிடையாது, மனசுல அடிக்கிற கலர். இதான் கரெக்டான டைம் தாச செய்யறதுக்கு.